வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வித்தியாசமான அமானுஷமான அட்டகத்தி தினேஷ் நடிப்புல வெளியே வந்திருக்கிற கருப்பு பல்சர் படத்தை பத்தி தாங்க பேச போறோம். பொதுவா தமிழ் சினிமால பேய் படம் அப்படின்னா ஒரு பழைய பங்களா, அங்க இருக்கிற ஊஞ்சல் ஆடும், இல்ல அப்படின்னா வெள்ளை புடவை கட்டின பேய், இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த படத்துல ஒரு பைக் பேயா வருது. தினேஷ் ஒரு காலத்துல அட்டகத்தி, குக்குன்னு யதார்த்தமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சவரு. ஆனா இப்ப ஏன் தெரியல இப்படி ஒரு மாஸ் ஹாரர் ஜோனரை கையில எடுத்திருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கு, நிஜமாவே பயமுறுத்துச்சா இல்லையா அப்படிங்கறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கதை 2 இடங்கள்ல நடக்குது. ஒரு பக்கம் ஹீரோ தினேஷ் சென்னையில வாட்டர் பியூரிஃபை மெக்கானிக்கா இருக்காரு. ரொம்ப அப்பாவியா ஆனா காதலிக்கிட்ட மட்டும் சீன் போடுற இல்ல எதையாவது புருடா விடுற கேரக்டரா இருக்கு. இன்னொரு பக்கம் மதுரையில இருக்கிற மன்சூர் அலிகான். அவர் ஒரு தாதாவா இருக்காரு. ஆனா வழக்கமான தாதா மாதிரி இல்லாம படம் முழுக்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இல்ல குடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு கலகலப்பான தாதாவா இருக்காரு. இவருக்கும் ஹீரோக்கும் ஒரு தொழில் போட்டி உருவாகுது. மதுரையில மன்சூர் அலிகான் கிட்ட ஒரு கருப்பு பல்சர் இருக்குங்க. அந்த பைக்குக்குள்ள ஏதோ அமானுஷ சக்தி இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அந்த பைக்ல சில வேலைகளையும் செஞ்சுட்டு வர்றாரு. இந்த சமயத்துல சென்னையில இருக்கிற தினேஷ் தான் காதலி கிட்ட கெத்து காட்டணும் அப்படிங்கறக்காக என்கிட்ட கருப்பு பல்சர் இருக்கு அப்படின்னு போய் சொல்றாரு. அந்த பொய்ய உண்மையாக்கணும் அப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு மன்சூர் அலிகான் கிட்ட இருக்கிற அந்த பைக்கை விலைக்கும் வாங்குறாரு. இங்க தான் படத்தோட அமானுஷம் ஆரம்பிக்குது. பைக் கைமாறினதுக்கு அப்புறம் தினேஷ் பைக்ல தனியா போனா எந்த பிரச்சனையும் ஆகுறது இல்ல. ஆனா அவரோட காதலிய வச்சுட்டு ஜோடியா போகும்போது அந்த பைக்கு விபத்து ஏற்படுத்துது. யாராவது பின்னாடி உட்காந்தா அந்த பைக்குக்கு பிடிக்காது. அந்த பைக் தானாவே ஸ்டார்ட் ஆகுறது, தானாவே சத்தம் போடுறது போன்ற அமானுஷ விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துலதான் வில்லன் அஜய் பிரின்ஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. மதுரையில இருக்கிற இவருக்கு அந்த பைக் மேல ஒரு பயங்கரமான கோவம் இருக்கு. எப்படியாவது அந்த பைக்கை அழிக்கணும், அதை வச்சிருக்கிற தினேஷ கொல்லணும் அப்படின்னு சென்னைக்கு வராரு. ஆனா கிளைமேக்ஸ் நோக்கி நகரும் போதுதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. அந்த பைக்குக்குள்ள இருக்கிறது ஒரு மனுஷனோட ஆவி கிடையாது, ஒரு காளையோட ஆவி. கடந்த காலத்துல மதுரையில நடந்த ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில ரொம்ப வீரமா விளையாடின ஒரு காளைய ஜாதி பகை காரணமா வில்லன் கொம்பல் கொண்டுறாங்க. அந்த வீரமான காளையோட ஆத்மா அந்த பகுதியில இருந்த ஒரு கருப்பு பல்சருக்குள்ள போகுது. தன்னை கொன்னவங்களை பழி வாங்கறதுக்காக துடிச்சுட்டும் இருக்கு. கிளைமேக்ஸ்ல தினேஷ்க்கும் வில்லன் அஜய் பிரின்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடக்குது. அங்கதான் ஒரு வித்தியாசம் வச்சிருக்காரு இயக்குனர். அந்த காளையோட வேகம் தினேஷ் உடம்புக்குள்ள இறங்குது. தினேஷ் ஒரு காளை போலவே சீறி பாஞ்சு வில்லன்களை துவம்சம் பண்றாரு. காளைய கொன்னவங்களையும் அந்த பைக்கோட உதவியோட பழி வாங்குறாரு. ஜல்லிக்கட்டு பின்னணியும் ஜாதி பகையும் வச்சு ஒரு எமோஷனல் முடிவை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல அந்த பல்சர் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு ஆக்ரோஷமான சத்தம் போற மாதிரியும் வர பின்னணி இசை ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஆனா ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக் காட்சியில இன்னும் கொஞ்சம் மிரட்டலான இசை கொடுத்திருக்கலாம். ஒளிப்பதிவு பொறுத்த வரைக்கும் மதுரையோட வறண்ட நிலப்பரப்பையும் சென்னையோட நெரிசலான சந்துகளையும் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. முக்கியமா கருப்பு பைக்கா ஒரு கேரக்டர் மாதிரி படம் முடிச்சது படத்தோட பிளஸ் சொல்லலாம். ஒரு பைக் உள்ள காளையோட ஆவி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஆனா அந்த பைக் ஏன் சில நேரத்துல மட்டும் விபத்தை ஏற்படுத்துது, சில நேரத்துல அமைதியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் சொல்லப்படல. கடிகாரம் ஏன் நிக்குது அப்படின்னு சில இடங்கள்ல இயக்குனர் சஸ்பென்ஸ் வைக்கிறாரே தவிர அதற்கான காரணத்தையும் புரிய வைக்கல. இந்த படத்துல ஜல்லிக்கட்டை வெறும் விளையாட்டை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி பெருமையும் பகையும் கொஞ்சம் தொட்டிருக்காங்க. ஆனா படத்துல வர அந்த பிராங்க் ஸ்டார் காமெடி ட்ராக் இந்த சீரியஸான விஷயத்த கொஞ்சம் போர் அடிக்க வைக்கிறதுங்க. ஒரு பக்கம் சீரியஸான ஜல்லிக்கட்டு பாகை, இன்னொரு பக்கம் லூசுதரமான காமெடி, இது ரெண்டுமே ஒட்டாம போறது படத்தோட பெரிய மைனஸ்னே சொல்லலாம். மன்சூர் அலிகான் வர சீன்கள் எல்லாமே கொஞ்சம் சிரிப்பாதான் இருக்கு. அவர் தான் அடியாட்களோட செய்யும் சேட்டை சீரியஸான வில்லத்தனம் இல்லாம ஒரு கிண்டல் கலந்த தாதாவா வர்றது படத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆக மொத்தத்துல கருப்பு பல்சர் காதல், காமெடி, ஆக்ஷன், பேயின்னு எல்லாத்தையும் கலந்து முயற்சி செஞ்சு எதுவுமே உருப்படியா அமையாத ஒரு படமா இருக்குங்க. படத்தோட டைட்டில் இருக்கிற வேகம் கதையில சுத்தமா இல்ல. ஜல்லிக்கட்டு பின்னணியை வச்சு ஒரு நல்ல எமோஷனல் படம் கொடுக்க வாய்ப்பு இருந்துமே அதை இயக்குனர் சொதப்பி இருக்காரு. அட்டகத்தி தினேஷ் ரசிகர்களுக்கு வேணா இந்த படம் பிடிக்கலாங்க. மத்தபடி ஒரு த்ரில்லர் அனுபவத்தையோ இல்ல பேய்பட பயத்தையோ சீரியஸா இந்த படம் கொடுக்கல. உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.